வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். மத்திய அரசின் திட்டத்தின் பெயரில் புதுவித லோன் மோசடி, சைபர் கிரைம் போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. மூலவள வாய்க்கால் பணிகளை விரைந்து முடிக்காததற்கு கண்டனம், சமூக சேவகர் சசிபாலன் தலைமையில் பொதுமக்கள் வாய்க்காலில் இறங்கி போராட்டம். கிறிஸ்தவர்களின் புனித வெள்ளி சிலுவை பாதை, ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று சிறப்பு திருப்பலி. ராகுல் காந்தி சோனியா காந்தி பதவி விலக்க கோரி பாஜக ஆர்ப்பாட்டம். காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற போது போலீசாருக்கும் பாஜகவுக்கும் இடையே தள்ளுமுள்ளு. இனி விரிவான நிகழ்வுகள். மத்திய அரசின் திட்டத்தின் பெயரில் புதுவிதமான சைபர் கிரைம் மோசடி. இது குறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் விடுத்துள்ள எச்சரிக்கையில், வாட்ஸ்அப் குழுவில் தற்போது பிரதான் மந்திரி கிஷன் நியூ போஜனா போன்ற பெயரில் லோன் தருவதாக கூறி குறும் செய்தி மற்றும் அதனுடன் ஆப் லிங்க் வந்து கொண்டு உள்ளது. அது இணையவழி குற்றவாளிகள் உங்களிடம் பணத்தை பறிப்பதற்காக உருவாக்கிய போலியான ஆப் லிங்க் ஆகும். அதை யாரும் நம்ப வேண்டாம். மேலும் அந்த ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும் வேண்டாம். அப்படி நீங்கள் இன்ஸ்டால் செய்தால் உங்களுடைய மொபைல் போன் ஹேக் செய்து உங்களிடம் உள்ள வங்கி கணக்கில் உள்ள பணத்தை திருடி விடுவார்கள். அப்படி நீங்கள் இன்ஸ்டால் செய்தால் உங்களுடைய மொபைல் போன் ஹேக் செய்து உங்களின் வங்கி கணக்கில் உள்ள பணத்தை திருடி விடுவார்கள். மேலும் உங்களின் வாட்ஸ்அப் ஹேக் செய்யப்படும். சமூக வலைதளத்தில் வரும் செய்தியை உறுதிப்படுத்தாமல் நம்ப வேண்டாம். பண பரிவர்த்தனை, வங்கி கணக்கு போன்றவற்றை சந்தேகம் இருந்தால் சம்பந்தப்பட்ட வங்கிகளுக்கு சென்று சந்தேகங்களை தீர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் 0422761444 9489205246 ஆகிய எண்களின் மூலம் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தை தொடர்பு கொண்டு சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம் என தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மூலகுளம் கர்ம காரியம் கொட்டகை எதிரே நிறைவடையாமல் உள்ள வாய்க்கால் பணியை விரைந்து முடிக்க விபத்து ஏற்படுவதை தடுக்க கோரி சமூக சேவகர் சசிபாலன் தலைமையில் பொதுமக்கள் வாய்க்காலில் இறங்கி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மூலகுளம் பகுதியில் அமைந்துள்ள கருமாதி கொட்டகை முகப்பில் சாக்கடை கட்டை கட்டும் பணியானது கடந்த சில மாதங்களாக நிறைவு பெறாமல் கிடப்பில் உள்ளது. இங்கு சாக்கடை நீர் தேங்குவதாலும் சில நேரங்களில் அந்த பள்ளத்தில் பலர் விழுந்து விபத்தில் சிக்குகின்றனர். இது குறித்து நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் பலமுறை மனு கொடுத்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மேலும் கருமாதி கொட்டகையில் கரும காரியம் செய்ய வரும் மக்களுக்கு வழியில்லாமல் ஆபத்தான முறையில் அந்த வாய்க்கால் பள்ளத்தை தாண்டி போகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக வாய்க்கால் பணியினை முடித்து விபத்து ஏற்படுவதை தடுக்க கோரியும், மேலும் அப்பகுதியின் மக்கள் நீண்ட நெடுநாள் கோரிக்கையாக இருந்து வரும் குடிநீர், பட்டா மற்றும் கலையரங்கம் வேண்டி அப்பகுதி மக்கள் பலமுறை புகார் அளித்த போதிலும் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளாத புதுச்சேரி அரசை கண்டித்து மூலகுள கருமாதி கொட்டகை முகப்பில் சமூக சேவகர் சசிபாலன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கோஷ்டங்களை எழுப்பினர். ஒரு கட்டத்தில் சசிபாலன் உள்ளிட்ட பொதுமக்கள் வாய்க்காலில் முட்டிக்கால் அளவு தேங்கிய கழிவு நீரில் இறங்கி நின்று போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக அரசு வாய்க்கால் பணியை முடிக்கவில்லை என்றால் சாலை மறியல் போராட்டம் நடைபெறும் என்று எச்சரிக்கை விடுத்தனர். உடனடியாக அரசு வாய்க்கால் பணியை முடிக்கவில்லை என்றால் சாலை மறியல் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர். உழவர்கரை தொகுதியோட மூலகுள பகுதியில் தான் இப்ப நம்ம நின்று இருக்கிறோம். நம்ம மூலகுள பகுதியில அடிப்படை வசதிகளை கேட்டு இன்னைக்கு இந்த ஒரு மாபெரும் போராட்டத்தை பண்ணியிருக்கிறோம். இந்த கருமாதி கொட்டகை இங்க ஒரு பல வருஷமா அந்த இடத்துல நடந்து போறது கூட ஒரு வழி இல்லாம இருக்கு. இதை கேட்டா அந்த கான்ட்ராக்டர் பாதியிலே நிறுத்திட்டு போயிட்டாங்க. அடுத்தது அதை எதுவுமே செய்யாம இருக்கிறாங்க. ஒரு இறந்து போனவங்களுக்கு கடைசி காலத்துல அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும். அதனால அந்த இடத்துல ஒரு கர்மகாரியங்கள் பண்ற இடத்துல எப்படி ஒரு வாய்க்கால இறங்கி மேலே போய் தான் அந்த கர்மகாரியங்கள் பண்ற நிலைமையில இருக்கு. நாங்க கேட்கறது எல்லாமே பூச்சேரி அரசா இருக்கட்டும், உழவர்கரை நகராட்சியா இருக்கட்டும், எங்க மூலகுள பகுதியை சேர்ந்தவங்களுக்கு இலவச மனப்பட்டா, குடிநீர் சரியாகவும் மற்றும் அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்க சொல்லிதான் இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறோம். புனித வெள்ளியை ஒட்டி புதுச்சேரி ஜென்ம ராகினி மாதா ஆலயத்தில் நடைபெற்ற
பெரிய சிலுவை பாதை ஊர்வலத்தில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நாளை புனித வெள்ளியாக உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்துவர்கள் கடைபிடித்து வருகின்றனர். விழாவை ஒட்டி ஏற்கனவே புதுச்சேரியில் உள்ள தேவஸ்தானத்தில் சிறப்பு திருப்பலி, பாதம் கழுவுதல் நிகழ்ச்சி மற்றும் ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து புனித வெள்ளியானது இன்று ஜென்மராக்கினி மாதா ஆலயத்தில் சிலுவை பாத தியான ஊர்வலம் புதுச்சேரி கடலூர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமையில் நடைபெற்றது. ஜென்ம ராக்கினி அன்னை ஆலயத்தில் இருந்து தொடங்கிய சிலுவை பாதை பேரணியில் பங்கு தந்தைகள் சிலுவையை சுமர்ந்து முன்னே செல்ல ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவர்கள் பின்தொடர்ந்து சென்றனர். சிலுவை பாதை பேரணி முக்கிய வீதிகளின் வழியாக சென்று இறுதியில் ஆலயத்தில் நிறைவு பெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு இயேசுபிரான் பாடலை பாடியபடி ஊர்வலகமாக சென்றனர். அதே போன்று தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா பேராலயம், வில்லியனூர் லூர்து அன்னை ஆலயம் உள்ளிட்ட பேராலயத்தில் சிலுவை பாதை நிகழ்ச்சி நடந்தது. புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலையில் கருப்பு பேட்ஜ் அணிந்து பணிபுரிந்த பேராசிரியர்கள். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கம் சார்பில் கடந்த ஆண்டு ஜூன் 20 முன்வைத்த கோரிக்கைகள் மீது பல்கலைக்கழக நிர்வாகமும் புதுச்சேரி மாநில அரசும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனை கண்டித்து மார்ச் 19 நடந்த BECTA பொதுக்கூட்டத்தில் CAS ஊதிய திருத்தம், ஓய்வூதிய வயது உயர்வு, பதிவாளர் நியமன முறைகேடு, பணியாளர்கள் பற்றாக்குறை உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதனை அடுத்து பல்வேறு போராட்டங்களை அறிவித்திருந்தனர். முதற்கட்டமாக ஏப்ரல் 15 முதல் 17 வரை பணியின் போது கருப்பு பட்டை அணிந்து வேலை செய்வது என அறிவித்திருந்தனர். அதன்படி புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கருப்பு பட்டை அணிந்து பணிபுரிந்தனர். மேலும் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் வரும் 24 முதல் கால வரையற்ற உள்ளிருப்பு வேலை நிறுத்தம் செய்ய முடிவு செய்திருந்தனர். உழவர்கரை தொகுதியில் புனித வெள்ளியை முன்னிட்டு அகில இந்திய NR காங்கிரஸ் பிரமுகர் நாராயணசாமி கேசவன் தன் சொந்த செலவில் 2000 பக்தர்களுக்கு தர்பூசணி பழம் வழங்கினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ரெட்டியார்பாளையம் புனித ஆந்திரேய பேராலயத்தில் புனித வெள்ளி சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. உழவர்கரை சட்டமன்ற தொகுதி அகில இந்திய NR காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் கே நாராயணசாமி கேசவன் புனித வெள்ளி சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொண்ட 2000 பக்தர்களுக்கு தன் சொந்த செலவில் தர்பூசணி பழம் வழங்கினார். இந்த நிகழ்வில் உழவர்கரை புனித ஆலய நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மேலும் உழவர்கரை NR காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி சொக்கநாதன்பேட்டை பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் ஆலய கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதிக்கு உட்பட்ட சொக்கநாதன்பேட்டை ராமகிருஷ்ணா குடும்பத்தினர் நடத்தப்பட்டு வரும் பக்த ஆஞ்சநேயர் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. விழாவானது கடந்த 17 விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. தொடர்ந்து யாகசாலை பூஜைகள் நடைபெற்று பின்பு பூர்ணாஸ்தி நடைபெற்றது. தொடர்ந்து கலச புறப்பாடு நடைபெற்று கோபுரத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ராமகிருஷ்ணா குடும்பத்தினர் செய்திருந்தனர். உசுடு தொகுதி கரசூர்பேட் பகுதியில் ரூபாய் 31 லட்சம் மதிப்பில் அம்பேத்கர் சிலை புனரமைப்பு. அமைச்சர் சாஜி சரவணகுமார் பணியை தொடங்கி வைத்தார். புதுவை மாநிலம் முசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கரசூர்பேட் பகுதியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் ரூபாய் 31.11 லட்சம் மதிப்பில் அம்பேத்கர் சிலை புனரமைப்பதற்கான பூமி பூஜை நடந்தது. இதில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் சாய் இளங்கோவன் மற்றும்
பொதுப்பணித்துறை பொறியாளர் கலந்து கொண்டனர். புனரமைக்கப்பட உள்ள அம்பேத்கர் சிலையை சுற்றி தரை பகுதிகளில் கிரானைட் கற்கள் அமைத்தல், உயர்தர ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நிழல்குடை அமைத்தல், படிக்கட்டுகளுடன் சிலையை சுற்றி மேடை அமைத்தல், கிரில் கேட்டுடன் சுற்றி காம்பவுண்ட் மதில் சுவர் அமைத்தல் போன்ற பணிகள் நடக்க உள்ளது. இந்நிகழ்ச்சியில் உசுடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, இளைஞர் அணி உலகநாதன், தொகுதி பட்டியல அணி தலைவர் சிலம்பரசன், கிராம முக்கியஸ்தர்கள் வெங்கட், ஏழைமுத்து, வீரப்பன், செல்வகுமார், தனசிங், அழகப்பன் உள்ளிட்ட பொதுமக்கள் பாரதிய ஜனதா கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர். JVRCC சார்பாக உப்பளம் பகுதியில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியினை சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் தொடங்கி வைத்தார். JVRCC சார்பாக உப்பளம் விளையாட்டு திடலில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் கலந்து கொண்டு போட்டியினை தொடங்கி வைத்தார். மேலும் நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர் விஜயராஜ் மற்றும் பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் சுமார் புதுச்சேரியில் இருந்து 10க்கும் மேற்பட்ட அணிகள் விளையாடினர். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள சோனியா, ராகுல் காந்தி பதவி விலக கோரி புதுச்சேரி பாஜக இளைஞர் அணியினர் அவர்களின் உருவ படத்தை கிழித்தும் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற போது அவர்களை போலீசார் தடுக்க முயன்றதால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் முக்கிய குற்றவாளிகளாக காங்கிரஸ் கட்சியில் சோனியா, ராகுல் ஆகியோர் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட இருவரும் பதவி விலக கோரி புதுச்சேரி பாஜக இளைஞர் அணியினர் அண்ணா சாலை, காமராஜர் சாலை சந்திப்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் ராகுல் காந்தி, சோனியா காந்தி இவர்களின் புகைப்படத்தை கிழித்து எறிந்து தங்களின் எதிர்ப்பை தெரிவித்தனர். மேலும் அவர்கள் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட சென்றனர். அப்பொழுது அங்கு பாதுகாப்பில் இருந்த போலீசார் பாஜக இளைஞர் அணியினரை தடுத்து நிறுத்தியதால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மேலும் தடுப்புகளை அமைத்து அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதை அடுத்து பாஜக இளைஞர் அணியினர் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ரெட்டியார்பாளையம் புதிய ஆந்திரேய ஆலயத்தில் புனித வெள்ளி சிலுவ பாதை சிறப்பு திருப்பாலியில் ஈடுபட்ட கிறிஸ்துவர்கள் 1000 பேருக்கு பாஜக மாநில செயலாளர் சரவணன் மதிய உணவு வழங்கினார். கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட தினத்தை கிறிஸ்துவர்கள் புனித வெள்ளியாக கடைபிடித்து வருகின்றனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புனித ஆந்திரேயா ஆலயத்தில் நடைபெற்ற சிலுவை பாதை நிகழ்ச்சி மற்றும் புனித வெள்ளி சிறப்பு திருப்பலியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். சிறப்பு திருப்பலியில் கலந்து கொண்ட சுமார் 1000க்கும் மேற்பட்ட கிறிஸ்துவர்களுக்கு பாஜக மாநில செயலாளர் சரவணன் மதிய உணவுகளை வழங்கினார். உடன் உழவர்கரை தொகுதி பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அக்பர்பூரில் நடைபெற உள்ள 47வது ஜூனியர் ஆண்கள் பிரிவுக்கான ஹேண்ட்பால் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்க உள்ள புதுச்சேரி வீரர்களுக்கு வழி அனுப்பு விழா நடைபெற்றது. புதுவை மாநில அமைச்சர் ஹேண்ட்பால் சங்கத்தின் சார்பில் உத்தரப்பிரதேச மாநிலம் அக்பூரில் வரும் ஏப்ரல் 20 முதல் 24 வரை 47வது ஜூனியர் ஆண்கள் பிரிவுக்கான ஹேண்ட்பால் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற இருக்கிறது. இப்போட்டியில் கலந்து கொள்ளும் புதுவை மாநில ஹேண்ட்பால் அணியினருக்கான வழி அனுப்பி விழா புதுவை உப்பள ஹேண்ட்பால் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. சங்கத்தின் பொது செயலாளர் நாராயணசாமி தலைமை தாங்கினார். மேலும் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த தொழில் அதிபர்கள் பிளம்பன் ஹென்றி, ரமேஷ் ராவ் அவர்கள் விளையாட்டு வீரர்களுக்கு பனியன் வழங்கி வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார்கள். மேலும் விழாவில் ஹேண்ட்பால் சங்க மாவட்ட செயலாளர் விஜய் ராஜா, கருணை பிரகாசம் மற்றும் சங்க பிரமுகர்கள் ஆறுமுகம், புகழ், பாபுலால், வழக்கறிஞர் வேல்முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டை தொகுதி இளங்கோ நகரில் 11,37,000 மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை
தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு பொது மக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் இளங்கோ நகர் 3வது வீதியில் உள்ள நீர் உந்து நிலைய வளாகத்தில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார பிரிவு மூலம் ரூபாய் 11,37,000 செலவில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி கலந்து கொண்டு மக்கள் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இதன் மூலம் அருகாமையில் உள்ள இளங்கோ நகர், சாந்தி நகர், சாரதி நகர், ஐயனார் நகர், சஞ்சய் காந்தி நகர், ராஜீவ் காந்தி நகர், இந்திரா காந்தி நகர் போன்ற பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் இதர பகுதியில் உள்ள பொதுமக்களும் பயன்பெற உள்ளனர். மேலும் 20 லிட்டர் கேன் குடிநீர் ரூபாய் 7க்கு விநியோகிக்கப்படுகிறது. விழாவில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார பிரிவு செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் அன்பரசன், இளநிலை பொறியாளர் வெங்கடேசன், ஃபார்மன் கணேசன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் விழாவில் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள், நிர்வாகிகள், இளைஞர்கள், மகளிர்களும் பலரும் உடன் இருந்தனர். உசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உளவாய்க்கால் சிவசக்தி நகர் பகுதியில் கருங்கல் சாலை அமைக்கும் பணியினை அமைச்சர் சாய் சரவணகுமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் முசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உளவாய்க்கால் பகுதியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் மூலம் கொம்யூன் பஞ்சாயத்து நகராட்சி வளர்ச்சி நிதியின் கீழ் சிவசக்தி நகருக்கு ரூபாய் 8.62 லட்சம் மதிப்பீட்டில் கருங்கல் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் எலன் ஷர்மிளா நாதன், இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார், பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, இளைஞர் அணி உலகநாதன் உள்ளிட்ட பாஜகவினர், அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரியை அடுத்த ஆரோவில்லில் குழந்தைகள் நடித்த திருஞான சம்பந்தர் வாழ்க்கை நாடகம் குழந்தைகளின் நடிப்பை பாராட்டிய வெளிநாட்டவர். புதுச்சேரியை அடுத்துள்ள ஆரோவில்லில் இசை அம்பலப்பள்ளியின் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சார்பில் 7ஆம் நூற்றாண்டில் தெய்வீக குழந்தை ஞானியான திருஞான சம்பந்தரின் வாழ்க்கை பற்றிய ஒரு இயல் இசை நாடகத்தை பாரத் நிவாசிஸ் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆரோவில்லின் அறக்கட்டளை செயலாளர் மற்றும் குஜராத் மாநிலத்தின் முதல் அமைச்சரின் கூடுதல் செயலாளர் டாக்டர் ஜெயந்தி ரவி IAS துவங்கி வைத்தார். சோழர் முதல் பாண்டியர் காலம் வரை ஒரு இசை நாடக பயணத்தை திருஞான சம்பந்தரின் அற்புத வாழ்க்கையை பல காட்சிகளாக மாணவர்கள் வெளிப்படுத்தியிருந்தனர். இதனை ஏராளமான வெளிநாட்டவர்கள் கண்டு சிறப்பான நடிப்பு திறனை வெளிப்படுத்திய மாணவர்களை பாராட்டினர். இத்துடன் நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.